எல்லார் வீட்லயும் கிச்சன் எக்ஸாஸ்ட் ஃபேன் இப்படி தான் இருக்கும். எக்ஸாஸ்ட் ஃபேன்ல மட்டும் இல்ல, கிச்சன்ல ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயும் இந்த மாரி எண்ணெய் பிசுக்கு இருக்கும். ஒரு பீரியடுக்கு மேல அத தொடக்கவே முடியாதுங்க. எவ்வளோ தொடச்சாலும் போகாது. ஸோ இன்னைக்கு வேற சண்டே நான் வீட்ல சும்மா தான் இருந்தேன். எல்லா வேலையும் ஒய்ஃபே பண்ணணும்னு நெனச்சா நல்லா இருக்குமா? நம்மளுக்காச்சும் சாட்டர்டே, சண்டேன்னு லீவ் கிடைக்குது. ஆனா வீட்ல லேடீஸ் பாவம் சாட்டர்டே, சண்டே கூட ரெஸ்ட் இல்லாம ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் நீங்க நியூ இயர் ரெசல்யூஷனே எடுக்கல அப்படின்னா, உங்க வீட்ல இருக்க உங்க அம்மாக்கோ, அக்காக்கோ இல்ல உங்க ஒய்ஃப்க்கோ மாசம் ஒரு தடவ இந்த மாரி டீப் கிளீனிங் பண்ணி குடுங்க. இந்த லிக்விட் நான் சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்கியிருந்தேன். இது நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த ஆயில்லாம் வந்து லூஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் நீங்க பிரஷ் வச்சு கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. எஃபர்ட்லெஸ்ஸாக அந்த ஆயில் எல்லாமே ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் ஆகுது. தென் ஒரு டிஷ்யூவோ இல்லைனா ஒரு துணியோ வச்சு தொடச்சி எடுத்தீங்கன்னா அந்த இடமே இப்போ புதுசாகிடுச்சு. அண்ட் எக்ஸாஸ்ட் ஃபேன் இப்போ எவ்வளோ புதுசாகிடுச்சு பாருங்க. அண்ட் நானே வீடியோவும் எடுத்துகிட்டு ரெக்கார்டும் பண்ணுறதுனால என்னால் எக்ஸாஸ்ட் ஃபேனை துடைக்கிறத காட்ட முடியல. ஜஸ்ட் அந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் நல்லா ப்ரஷ் போட்டு தொடச்சிட்டு ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். இன்ஸ்டன்ட்டாகவே பயங்கரமாக க்ளீன் ஆகிடுச்சு. அண்ட் இந்த லிக்விடுக்கு நான் ஒன்றும் ப்ரொமோட்லாம் பண்ணல, பட் அஃபிலியேட் பண்ணுறேன். ஒரு ப்ராடக்ட் வாங்குவேன், அதை லைவாக யூஸ் பண்ணி ரிசல்ட் காமிப்பேன். எனக்கு நிஜமாக சாட்டிஸ்ஃபைட் ரிசல்ட் இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் லிங்க் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இந்த ப்ராடக்ட் ரிசல்ட் இப்போ நீங்களே லைவாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நான் ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் ஆச்சு, ஒரு நல்ல ப்ராடக்ட்டை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாதிரியும் ஆச்சு, அண்ட் அது மூலமாக நான் காசு சம்பாதிக்கிற மாதிரியும் ஆச்சு. இன்னும் சொல்லணும்னா நான் 5 வருஷம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏரோஸ்பேஸ் கம்பெனியில் வேலை பார்த்து சம்பாரிச்சதை விட இப்படி வீடு தொடச்சி வீடை க்ளீன் பண்ணி ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணி சம்பாரிச்சது தான் அதிகம். நாம் பண்ணுற நல்ல செயல் அது எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பலன் கொடுக்கும்.